அனைவருக்கும் வணக்கம். நான் சிக்கனமும் சிறு சேமிப்பும் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். பணம் மற்றும் இல்லாமல் மற்ற எல்லா வகையான வளங்களிலும் சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்துக்கு சேமிக்க வேண்டும். சிக்கனம் என்றால் என்ன? எந்த ஒரு பொருளையும் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவது ஆகும். சேமிப்பு என்றால் என்ன? எந்த ஒரு பொருளையும் தேவைக்கு ஏற்ப செலவு செய்து மீதமுள்ளதை பத்திரமாக பாதுகாப்பது ஆகும். சிறிய சேமிப்பு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கிறது. இதுக்கு உதாரணமாக நான் ஒரு கவிதையை சொல்ல போகிறேன். சின்ன சின்ன மழை துளிகள் பெரிய ஆறாக பாய்கிறது. சின்ன சின்ன மணல் துகள்கள் பெரிய மலையாக உருவாகிறது. சின்ன சின்ன பூக்கள் பெரிய பூ மாலையாக மலர்கிறது. சின்ன சின்ன விதைகள் பெரிய காடாக மாறுகிறது. சின்ன சின்ன சொற்கள் பெரிய கவிதையாக மாறுகிறது. நாம் எல்லாரும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். இதுக்காகவே உலகம் முழுவதும் அக்டோபர் 30ஆம் தேதி உலக சிக்கன தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம். முற்காலத்தில் விவசாயிகளின் சேமிப்பு பழக்கம்தான் பிற்காலத்தில் பணம் சேமிப்பை கொண்டு வந்தது. தங்களது உணவுக்கு போக மீதமுள்ள தானியங்களை விதைக்காகவும் எதிர்கால தேவைக்காகவும் சேமித்து வைத்தனர். தானியங்களை பெரிய மரப்பெட்டி, மண்குதை, நெல் களஞ்சியத்தில் சேமித்து வைத்தனர். வைக்கோலை மாட்டு தீவனத்திற்காக சேமித்து வைத்தனர். மாட்டின் சாணத்தை சேமித்து வைத்து நிலத்துக்கு உரமாக பயன்படுத்தினர். மழை நீரை ஏரி, அணை, குளம், ஊர்நீர் வாயிலாக சேமித்து வைத்தனர். இவைதான் ஒரு நாட்டின் மையப்புள்ளியாக இருக்கிறது. விவசாயம் வாயிலாக தான் உலகில் உள்ள எல்லா வளங்களையும் எப்படி சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்துக்கு சேமிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். முற்காலத்தில் அரசர்கள் பல கோயில்கள் மற்றும் கட்டடங்களை கட்டி பல கலைகளை வடிவமைத்தனர். அதனால்தான் இன்று இசை, ஓவியம், நடனம், சிற்பம் என்ற பல கலைகள் இவ்வளவு வளர்ந்துள்ளது. அன்று முதல் இன்று வரை அரசாங்கமும் மக்களும் தங்கத்தை சேமிக்கின்றனர். இவைதான் ஒரு நாட்டின் முதலீடாக இருக்கின்றது. சிக்கனமும் சிறு சேமிப்பும் நம் உடலில் உள்ள இரண்டு கண்கள் போன்றது. இவ்வளவு முக்கியமான சிக்கனமும் சிறு சேமிப்பும் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் அவசியமாகும். எப்படி வங்கியில் பணத்தை சேமிக்கிறது என்பதை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகார அளவிட்டிதாயினும் கேரில்லை போகாறு அகரா கடை என்பது வள்ளுவரின் வாக்கு. இதுக்கு பொருள் என்னன்னா, நேரத்தையும் பணத்தையும் நாம் வீணாக்க கூடாது. இரண்டையும் நாம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கிறது. ஒரு சிறிய கசிவு ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடித்து விடும். இந்த பழமொழி சரிதானே? செலவு செய்தது எல்லாம் எழுதி வை. செலவு செய்தது அவசியம் தானா என்பதை யோசித்து பார். சிக்கனம் தானாக வந்துவிடும் என்பது காந்தியடிகளின் வழி. சின்ன சின்ன செலவுகளை நாம் மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும். முடிவாக என் பேச்சை முடிக்க நான் சேமிப்பின் பெருமைகளை ஒரு கவிதை மூலமாக சொல்ல போகிறேன். சிக்கனத்தின் குழந்தைதான் சேமிப்பு. மேகத்தின் சேமிப்பு மழையாகும். நீரின் சேமிப்பு கடலாகும். காற்றின் சேமிப்பு புயலாகும். புவியின் சேமிப்பு அண்டமாகும். அன்பின் சேமிப்பு அனுபவம் ஆகும். பண்பின் சேமிப்பு பண்பாடாகும். அறிவின் சேமிப்பு அனுபவம் ஆகும். எனவே உலகில் உள்ள எல்லா வளங்களையும் சிக்கனமாக செலவு செய்து சேமித்து சிறப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.